ஏன்னா நீ கொஸ்டின் பண்ற நீ தானடா கேட்ட மேகி. ஆமா ஒருத்தன் கமெண்ட் பண்ணிட்டாங்களே மேகி பண்ணுன்னு. ஆமா அதெல்லாம் பண்ண ரெசிபி எல்லாம் கேட்டாங்க. மேகி பண்ணாங்க பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே நான் வந்து இவ்வளவு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் கிளாஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1 டம்ளர் ஊற்ற போறேன். செகண்ட் டம்ளர், தேர்ட் டம்ளர், 3.5 டம்ளர் மட்டும் ஊற்றினா போதும். ஓகே இது வந்து நல்லா பாயில் ஆகும். இப்போ லைட்டாக தான் பாயில் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பபிள்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகுது. நாங்கள் வந்து 2 பேக்கெட் மேகி சேர்த்துருக்கோம். ஓகே நம்ம பேக்கை தீர்ச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா தான் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் மசாலா சேர்க்கணும். இதான் மேகி தெரியுதா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இதை எடுத்து திங்கலாம். இங்கே பாருங்க இப்போ மசாலா போடுறாங்க. ஆட் பண்ணியாச்சு. ஓகே நம்ம ஃபுல் மசாலா ஆட் பண்ணிட்டு மேகி சேர்த்துக்கலாம். பாயிலிங் வாட்டர் காமிச்சிடும். இந்த சப்ஸ்டன்ஸில் பாயிலிங் வாட்டர் இருந்தால் நம்ம மேகி உடைச்சி தான் சேர்க்கணும், உடைக்காமல் சேர்க்கக்கூடாது. வாங்க இப்போ போடுவோம். வாங்க இப்போ நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மேகிக்கு அந்த பேக்கெட்லேயே தூள் இருக்கும், அதை வேஸ்ட் பண்ணிடாங்க, அதையும் சேர்த்துங்க. ஓகே நொறுக்காத தெரிக்கிறத நான் சும்மா அப்படிதான் திட்டுவேன், நீங்கள் கண்டுக்கிறாதீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு மேகி வந்து நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு பேக்கில் வந்து 2 மினிட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இது ரெடி பண்ண 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் மேகி செஞ்சுட்டு அந்த கவர்லாம் குப்பையில் போட்டுருக்கீங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அம்மாட்ட அடி வாங்காமல் இருப்பீங்க, இல்லைன்னா சத்தா இருந்தா. இப்போ கொஞ்சம் கொதிக்குது. இப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னே டெம்ட் ஆகும், ரெடி ஆகும். வெயிட் பண்ணுங்க. இப்போ தண்ணி மட்டும் வச்சினா போதும், ரெடி ஆயிடும். ஓகே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு மேகி ரெடி ஆயிடுச்சு. ஓகே வாங்க சாப்பிடலாம். பாய்.